வணக்கம். நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இன்னைக்கு என்னோட ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஃபார்வர்டட் மெசேஜ் ஒண்ணு அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாரி சார் சிஏ இன்டர் அண்ட் ஃபைனல்ல டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல ஸ்டெப் மார்க்ல நெகட்டிவ் மார்க் போட்டு ஒரு பேப்பர் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் நெகட்டிவா? என்னடா சொல்ற? ஒண்ணு 0 போடணும். அவ்வளோதான் போடுவாங்க. நெகட்டிவ்லாம் போட மாட்டாங்க அப்படின்னோனே அவங்க எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. அது வந்து ஐசிஏயோட பேப்பர கரெக்ட் பண்ண மாரி தான் இருக்கு. அதுல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. -0.5 அப்படின்னு இருக்கு. -0.5ன்னு போட்டிருக்கு. ஸ்டெப் 7ன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் அப்படியே ஐசிஐ தான். நான் பார்த்த வரைக்கும் ஃபுல்லா சொல்றேன். அப்படியே எதுவும் எடிட் பண்ண மாரி தெரியல. எல்லாமே அப்படிதான் இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல ஸ்டெப்புக்கு ஒரு ஸ்டெப் இல்லன்னா 0 குடுக்கலாம். ஸ்டெப்பா போடலாம். மேபி ஒரு 7 ஸ்டெப் அது ஆன்ஸர்னா, நான் கண்ணால பார்த்தத தான் சொல்றேன். 7 ஸ்டெப் ஆன்ஸர்னா ஸ்டெப்புக்கு மார்க் குடுக்கலாம். கரெக்ட்டா அது ஒரு 7வது ஸ்டெப்ல -0.5 போட்டுருக்காங்க. இது எப்படி இது பாசிபிள்ன்னு தெரியல. ஜெனரலா இது +0.5 தான் போடணும். இது ஏதாவது தெரியாம ஏதாவது கிளிக் பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா திஸ் இது உண்மையா இருந்தது பட்சத்துல, இது வந்து ஒரு பெரிய சீரியஸ் பிரச்சனையா மாறிடும் இன்னும் கொஞ்ச நாள்லன்னு தோன்றுது. தெரியல. லைக் நம்ம நெறைய பேப்பருக்கு இது வந்திருக்கான்னு தெரியல. இது நான் எனக்கு 1 தான் ஃபார்வர்ட் ஆச்சு. ஏன்னா, நம்ம பசங்கலாம் ஆர்டிஐ அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம ரூ. 10 கட்டி ஆர்டிஐல அப்ளை பண்ணி வாங்குறோம்ல. அது டிலே ஆகுது. மேபி அந்த ரூ. 100 கட்டி வந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமா வருமோ என்னவோ தெரியல. நான் போன தடவ அப்ளை பண்ண பசங்க கூட வரலன்னு சொல்ட்டாங்க என்கிட்ட. அது அவங்க பொய் சொன்னாங்களா, உண்மைய சொன்னாங்களான்னு தெரியல. வரல சார்ன்ட்டாங்க. அ பேசாம ரூ. 100 கட்டி வாங்கிரலாம்ன்னு தோணுது இப்போ எனக்கு. அம் ஆனா அது பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. மேபி இன்னும் கொஞ்ச நாள்ல அது உங்களுக்கும் சர்க்குலேட் ஆகும் டெலிகிராம் சேனல்ல. நான் டெலிகிராம்ல ஆக்டிவா இருக்க மாட்டேன். யாராச்சும் என் பசங்க வந்து டெலிகிராம்ல ஆக்டிவா இருந்தா எனக்கு அனுப்பிச்சா உண்டு. பார்க்கும்போது லிட்டரலி ஷாக்கிங். டிஸ்கிரிப்டிவ்ல எப்படி நெகட்டிவ் மார்க்கிங் போட முடியும்? சி இதுவரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங்ன்றது ஃபவுண்டேஷனோட 2 சப்ஜெக்ட்ல எக்கனாமிக்ஸ்லயும், மேத்ஸ்லயும் மட்டும் தான் இருக்குது. அதுவும் அவங்க சொல்லியிருக்காங்க. 0.25 ஃபார் எவரி ராங் ஆன்ஸர்ன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அனவுன்ஸ் பண்ணவே இல்ல. இது வந்து உண்மையா இருக்கும் பட்சத்தில், இது மிகப்பெரிய தப்பு. இது பெரிய ஒரு பிரளயத்தையே உண்டாக்கும் சிஏக்குள்ள. ஆ பார்ப்போம். ஏன்னா, நமக்கு ஃபுல் பேப்பர் வரல. அந்த ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் தான் வந்திருக்குது. இது மாரி நடந்திருக்க கூடாது. நடந்திருந்தா மிஸ்டேக் அப்படின்னு எனக்கு மனசுல படுது. அப்படி அவங்க நெகட்டிவ் மார்க்கிங் குடுப்பாங்க அப்படின்னா, அவங்க அதோட ரூல்ஸ சொல்லணும். லைக் நானே சொல்லுவேனே, அப்ஜெக்டிவ்ல நெகட்டிவ் மார்க்கிங் குடுக்கட்டும். சிஏ ஃபைனல்லயும், இன்டர்லயும். ஏன்னா 30 மார்க் அப்ஜெக்டிவ் இருக்குல்ல. அது வந்துட்டு அவங்க அனவுன்ஸ் பண்ணட்டும். எப்படி ஃபவுண்டேஷன்ல அவங்க வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்களோ, நெகட்டிவ் மார்க்கிங் நாங்க குடுப்போம்ன்ட்டு, அவங்க அனவுன்ஸ் பண்ணட்டும். இன்டர்லயும், ஃபைனல்லயும் ஏன் அத அனவுன்ஸ் பண்ணவே இல்ல? அப்ஜெக்டிவ்ல. டிஸ்கிரிப்டிவ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் குடுக்கவே முடியாது. சான்ஸே கிடையாது. அது எப்படி பாசிபிள்னே எனக்கு தெரியல. பட் ஒருவேள அவங்க நெகட்டிவ் மார்க்கிங் வைக்கணும்னு நெனச்சா, அவங்க வந்து அப்ஜெக்டிவ்ல வச்சுட்டு போட்டோம். எம்சிக்யூலாம் வச்சுட்டு போட்டோம். ஏன்னா சும்மா இஷ்டத்துக்கு அடிக்கக்கூடாது அப்படின்றதுனால வேணா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு வந்து சென்சிபிளான எம்சிக்யூவா இருக்கணும். எம்சிக்யூ வந்து ரொம்ப சென்சிபிளா செட் பண்ணணும். நெறைய எம்சிக்யூ வந்து சென்சிபிள் இல்லாம இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. அதுவும் எஸ்பெஷலி அந்த ஐபிஎஸ் பேப்பர்ல. ஓகே. அது எவால்வ் ஆவுது. ஆனா நம்ம தான் சோதனை எலியான்னு மாறிட்டு இருக்கோம். இந்த பேட்ச்லாம் சோதனை எலி பேட்ச்ன்னு நெனைக்கிறேன். லேப் ராட் பேட்ச் நீங்கலாம். பாவமா இருக்குது உங்கள பார்த்தா எனக்கு. இதே மாரி தான் நாங்கலாம் படிக்கும்போது இஸ்கான்னு ஒண்ணு இருந்தது. ஐய்யயோ! ரொம்ப ரொம்ப டஃப்பானது. ஒரு அது அது போனா போகுதுன்ற வந்து ரொம்ப அழகா இருந்தது நடுப்புற. இஸ்கா போயிட்டு 6ன்னு ஒரு பேப்பர்ல வந்து 4 ஆப்ஷன் குடுத்தாங்க. ஜிஎஃப்ஆர்எஸ், இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கனாமிக் லா 6Dன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஒரு பீரியட். 2018, 19, 20, 21 பீரியட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இஸ்கா போயிட்டு இதெல்லாம் வந்த பீரியட். திருப்பி இந்த ஐபிஎஸ் வந்து குட்டி கர்ண அடிச்சிருச்சு. அ அதுவும் இந்த ஸ்பாம் வந்துட்டு அத ஓகே 2 பேப்பர் ஓகே. பட் ஆனா லாவும், காஸ்டிங்கும் தூக்கினதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அ ஆனா இது இப்போ டிஸ்கிரிப்டிவ்ல நெகட்டிவ் மார்க்கிங் போட்டது, ஐய்யயோ! என்னடா நடக்குது இங்கன்ற மாரி இருக்கு. இன்னும் எவ்வளோ பேப்பர் நடந்திருக்குன்னு தெரியல. இது ஒரே ஒரு மிஸ்டேக்கா? டைப்போகிராபிக்கல் மிஸ்டேக்கா? இல்லன்னா வந்துட்டு இது நிஜமாவே பண்றாங்களா? அப்படின்றது நெறைய பேப்பர்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரியும். பார்ப்போம்.